கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அங்கலாய்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம், ஒரு பெருமூச்சோடு நம்ம வந்திருக்கிறோம், ஒரு ஏக்கத்தோடு நம்ம வந்திருக்கோம், ஒரு பாரத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? ஏன் எல்லாருக்கும் ஏதோ செய்யறாரு, எங்க வாழ்க்கைய ஆண்டவர் எனக்கு தான் மாத்த போறாரு. எத்தனை வருஷ காலம் நான் ஜெபிக்கிறேன், எத்தனை வருஷ காலம் நான் ஊழியம் செய்யறேன், எத்தனை வருஷ காலம் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கேன். ஆண்டவர் எப்பொழுது 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 என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அங்கலாய்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்பதாக அவருடைய சொன்னுடைய அருமையான பாஸ்டரோட நம்ம கூட வந்திருக்கிறாரு. நம்ம ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணி அம்மாவுடைய தரத்தில் கொடுப்பாங்க. பாஸ்டர் எஸ் அவர் பேர், ஐயா பேர். தொலைவீடு பக்கத்தில் அதனுடைய ஊழியத்தை பாரமாக செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க. ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி அம்மாவுடைய தரத்தில் கொடுப்பாங்க. எல்லா கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆவியானவரே, எவ்வளோ வேலைங்க, நிறைய விருந்தாளிங்க வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இவைகள் நடுவில் இந்த நாளில் கூட்டத்தில் பெண்களுக்கான ஒரு எழுப்புதல், பெண்களுக்கான ஒரு விடுதலை, பெண்கள் மத்தியில பாரத்தை ஆண்டவரே இந்த நாகலாபுரம் மண்டலத்தில் இருக்கிற போதகர் ஐக்கியத்தின் பிள்ளைகள் ஊழியர்கள் யாவரும் இணைந்து இந்த வருஷத்துல புதிதா இதை ஆரம்பித்து இருக்கிறாங்கப்பா. ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் ஆண்டவர், இது நடக்க நடக்க ஆண்டவர் இந்த இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். பெண்களை ஒன்று கூட்டி ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவரை உயர்த்த நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் நீ வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில சமமாய் ஆசீர்வதிக்கிற தேவனே, இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொண்டு வந்திருக்கிற வார்த்தையினாலே பலப்படுத்தும்படியான விடுதலை தேவை என்று வந்திருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தர் ஒரு விடுதலை நாளாய், ஒரு எழுப்புதலை நாளாய், மாற்றத்தின் நாளாய் இது அமைவதாக நம்முடைய தாசி ஆண்டவருடைய பாஸ்தமாவை கர்த்தரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருக்கு வந்த ஒருத்தரும் வந்தவனமே திரும்பி போகாதபடி தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடு இயேசுவை தரிசித்த பெண்கள் ஓடினார்களே அதை அறிவிக்க அப்படி மகிழ்ச்சியோடு கடந்து போக உதவி செய்யும்படியா எங்கள் ஆண்டவர் உலக ரட்சகருமாகி அருளாதர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. హల్లెలూయా హల్లెలూయా. వచ్చింద స్త్రీలకు అందరికీ యేసుక్రీస్తువిన్ నామములో స్తోత్రం. మిమ్మల్ని చూసది చాలా సంతోషంగా ఉంది. అందరూ బాగున్నారా? నా మమ్మీ వారా అవ్వ తాతకి సొంత ఊరు తిరుపతి, వారి బంధువులు అందరూ నెల్లూరు, రేణిగుంట, నాయుడుపేట, కాళహస్త్ర ఉన్నారు. తనివేళ మమ్మీ తెలుగు మాట్లాడతాం కానీ నాకు అర్థం రాదు, బట్ అర్థం చేస్తున్నాను. దేవుడు మిమ్మల్ని అందరినీ ఆశీర్వదించారు. புரிஞ்சுதா ஏதாவது? தேங்க்யூ. என்னை அன்போடு அழைத்த அன்பான திருச்சபையாருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அன்பான போதகர் டேவிட் அவரோடு சேர்ந்திருக்கிற இந்த நாகலாபுரம் மண்டல ஊழியர் ஐக்கியத்திற்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த பெண்கள் கூடுகை பெண் ஊழியர் ஐக்கியம், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவரை நம்பின அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு யோவானிலே சொன்னார், கடைசி நாளிலே என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரியின் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆமென்.
ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு அநேக ஊழியக்காரிகள் ஆண்டவருக்காக இன்றைக்கு வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பகுதியிலே இந்த பெண் ஊழியக்காரர்களை அவருடைய பெண் சிங்கங்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாது. ஆண் சிங்கம் ரொம்ப பெருசாலாம் பண்ணிக்காது. அவர் எப்பவுமே ஒரு பவரை காட்டுற ஒரு இதுதான். ஆனா வேட்டையாடி பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை எதிர்காலங்களில் சிங்கங்களாய் வளர்ப்பது பெண் சிங்கங்கள் தான். ஹல்லேலூயா. எந்த சர்ச்சில் பார்த்தாலும் பெண் சிங்கங்கள் தான் அதிகம். எந்த ஊழியத்துல பார்த்தாலும் பெண் சிங்கங்கள் தான் முன்னாடி இருக்காங்க. நீங்க ஒரு கிராம சுவிசேஷ ஊழியம்னு சொல்லி பாருங்க, ஒரு உபவாச கூட்டம்னு சொல்லி பாருங்க, ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஆல் நெட் பிரேயர்னு சொல்லி பாருங்க, சொல்றதெல்லாம் ஆண்கள் தான், அறிவிக்கிறதெல்லாம் ஆண்கள் தான். ஆனா கர்த்தரை தேடி வர்றது எல்லா இடத்திலும் பெண்கள் தான். ஆமென். கரங்களை தட்ட மாட்டீங்களா? சோ நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஆண்டவருக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு பாடலை நீங்க எல்லாம் நிறைய தெலுங்கு பாடல் பாடினீங்க. ஸோ இந்த 4 வரி நேற்று எங்கள் மம்மி கிட்ட ஃபோனில் பேசி அவங்க கிட்ட எழுதி வாங்கி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். பட் இப்போ ஒரு சின்ன தெலுங்கு பாடு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த, அவங்க வந்து ஃபுல்லாக தெலுங்கு தான் எங்கள் பாட்டி ஃபேமிலி எல்லாம். ஸோ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு தெலுங்கு பாடலை உங்களோட கூட நான் சேர்ந்து பாரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடலாக தான் அது இருக்கும். நீங்களும் சேர்ந்து என்னோட பாடுங்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే.
జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வேளையிலே இதோ ஒரு கூட்டு ஜனங்கள் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த மேன்மைக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க சித்தத்திற்காக நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக, பெண் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாகலாபுரம் பெண் ஊழியர் ஐக்கியத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நீர் மேன்மை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பொறுப்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு ஆண்டவர் அதிகமா நேசிச்சு ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொண்டதுனால குடும்பம் முழுவதும் அவர்களை நிராகரித்து விட்டார்கள். யாரும் அவங்க கிட்ட ரொம்ப பேசுறதில்ல. அந்த அம்மா தனியா எப்பொழுதும் ஆண்டவரை தேடுவாங்க, ஜெபிப்பாங்க. அவர்களுக்கு சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை, கணவரும் இல்லை, ஒரே ஒரு மகன். அவனை மட்டும் வைத்து அவங்க எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. திடீரென்று ஒரு முறை அந்த மகன் சுகவீனப்பட்டு போயிட்டான். டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்டேஜ் 3 கேன்சர்ல இருக்காரு, சுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்கள நீங்க அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சிட்டில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். சோ இந்த பிள்ளையை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இந்த அம்மா எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப செலவு, என்னால எப்படி முடியும் என்று சொல்லி, ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல அவங்க மன்றாடி கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்த பிள்ளை எப்படி ஆகிலும் நீங்க காப்பாற்றி கொடுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி கர்த்தரிடத்துல ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பகுதியில ரொம்ப கனமழை, நிறைய மழை பெய்து கொண்டிருக்குது. போக்குவரத்தே டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு மழை. அங்க இருக்கிற ஃபிளைட்ஸ், மற்ற தேசங்களுக்கு போற, ஸ்டேட்ஸ்க்கு போற ஃபிளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு அவ்வளோ ஒரு பிரச்சனையான ஒரு நாள். அன்றைக்கு இரவு கரண்ட் எல்லாம் எங்கேயுமே இல்லை. இந்த அம்மா வீட்டுல ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரூம்ல சுகவீனமா இருக்கிற பிள்ளை படுத்து கொண்டு இருக்கிறான். இன்னொரு ரூம்ல அந்த அம்மா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு. நடுராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். திடீரென்று கதவு தட்டுகிற சத்தம் கேக்குது. யார் இந்த நேரத்துல என்று சொல்லி அந்த அம்மா தயக்கத்தோடு கதவை திறந்த பொழுது 2 பேர்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ உள்ள வந்து சொன்னாங்க, அம்மா நாங்க ஃபிளைட் பிடிச்சு போனோம், ஆனா இங்க இருக்கிற இந்த ரோடெல்லாம் இந்த தண்ணீரினால அடித்து போயிட்டதுனால எல்லாம் ஃபிளைட் எல்லாம் கேன்சல், நிறைய மழையினால இன்றைக்கு என்னால பிரயாணம் பண்ண முடியாது, நாளைக்கு தான் போகணும், திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு முடியல, எங்க பார்த்தாலும் வெள்ளம் அதிகமா இருக்கு, இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டுமா, தங்கிக்கிட்டுமான்னு கேட்டாங்க. இந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசனைக்கு பின்பதாக சரி ஐயா உட்காருங்கன்னு சொல்லி கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு நல்ல சூடா ஒரு காஃபி போட்டு வந்து அவங்க சமைச்சு வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாடையும் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, அம்மா இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு வீட்டை கொடுத்ததும் இல்லாம நல்ல ஹாட்டான சாப்பாடு காஃபி எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு, நீங்க என்ன பண்றீங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படிலாம் கேட்கும் போது அந்த அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னாங்க, ஐயா ஆண்டவரை நான் என்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் என்ன விலக்கி போயிட்டாங்க, எனக்கு இன்றைக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, நான் தனிமையா தான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எனக்கு இன்றைக்கு ஒரு வேதனை என்னன்னா, எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு கேன்சர் வியாதி, அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேணும்னு சொன்னா நிறைய செலவாகும்னு சொல்றாங்க, அந்த டாக்டர் கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காதுன்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுது அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, அம்மா உங்க கண்ணில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் தொடைங்க, இனிமே நீங்க அழ வேண்டாம், நீங்க ஒரு டாக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காதுன்னு சொல்லி அந்த டாக்டரே நாதாம்மா. இன்னைக்கு கர்த்தர் என்ன உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து இந்த குளிரான ராத்திரியில, இந்த மழையான ராத்திரியில நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்க பிள்ளையுடைய எல்லா மருத்துவ செலவையும் நானே எடுத்துக்கிறேன். நாளைக்கு நீங்களும் கிளம்புங்க, என்னோட கூட ஃப்ளைட்ல உங்களை நான் கொண்டு போறேன். இந்த பிள்ளைக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் அனுப்புறேன். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டாருன்னு சொன்னாங்களாம். கரங்களை பலமாய் தட்டி, இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரங்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அங்கலாய்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு பெருமூச்சோடு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஏக்கத்தோடு நம்ம வந்திருக்கோம். ஒரு பாரத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? ஏன் எல்லாருக்கும் எதோ செய்யறாரே, எங்க வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தான் மாத்த போறாரு. எத்தனை வருஷ காலம் நான் ஜெபிக்கிறேன், எத்தனை வருஷ காலம் நான் ஊழியம் செய்கிறேன், எத்தனை வருஷ காலம் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கேன். ஆண்டவர் எப்பொழுது 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 என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அங்கலாய்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தர் உங்க அம்மா உருவாவதற்கு முன்னாடி, உங்க பாட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த உலகத்துல, இந்த வருஷத்துல, இந்த தேதியில, இந்த கிழமையில, இந்த மினிட்ல நீங்க பிறக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 139வது சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவான், I am fearfully and wonderfully made. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னை பிரமிக்கத்தக்க ரூபமாய் கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும், நீங்க ரேஷன் கடைக்கு போனாலும் வேற எங்க போனாலும் நம்மளுடைய தம் பிரிண்ட் வைக்க சொல்றாங்கல்ல, இந்த கையினுடைய அடையாளத்தை வைக்க சொல்றாங்கல்ல, இந்த விரலுடைய அடையாளம், இது உலகத்துல யாருக்குமே சேமா இருக்கவே இருக்காதான். ஆமென். யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்னாடி எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்திருக்கிறாங்க, நமக்கு பின்னாடி இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் பிறக்க போறாங்க. யாருக்குமே இது சேமா ஒரே மாதிரியா யாருக்குமே இருக்காதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரேகைகளை கர்த்தர் அவ்வளவு வித்தியாசமா படைச்சு வச்சிருந்தாருன்னா, நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் வித்தியாசமானது, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு வித்தியாசமானது, உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்க நேரத்துல, அவருடைய நேரத்துல உங்களை கர்த்தர் செம்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் அந்த காத்திருக்கிற நேரம் தான் நம்மளை ஒரு பெரிய ஒரு ட்ராமாக்குள்ள கொண்டு போயிருது, ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிருது, ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு போய். எவ்வளோ நாள் காத்திருக்க, எவ்வளோ நாள் ஜெபிக்க, எவ்வளோ நாள் பொறுமையா இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக குறித்திருக்கிற காலமும் நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சீயோனுக்காக ஒரு நேரத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த நேரத்துல என் ரட்சிப்பை விளங்க பண்ணுவேன், அந்த நேரத்துல என்னுடைய விடுதலையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அந்த நேரத்துல அவங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்து அவங்களை நான் விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இன்னைக்கு நீங்க ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஆசையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்க பாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நேரம், நீங்க கரங்களை உற்சாகமா தட்டுறதெல்லாம் பார்த்தேன், உங்க சிரிச்ச முகத்தை பார்த்தேன். நான் போற எல்லா மீட்டிங்ஸ்லயும் சொல்லுவேன், சிரிச்ச முகமா எல்லாருக்கும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை தட்டுங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்ககிட்ட நான் அப்படி சொல்லலை. ஏன்னா நீங்க சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. ஆமென். அதுக்காக உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு. ஆனா கர்த்தர் சமூகத்துல வந்துட்டாலே நம்ம மகிழ்ச்சியா மாறிடணும். ஆமென். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். உங்க ஸ்ட்ரெங்த் எங்க இருக்கு? நீங்க எப்படி இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? நீங்க எப்படி உன்னால இதெல்லாம் சாதிக்க முடியுது? எப்படி உங்களால இதெல்லாம் மேற்கொண்டு வர முடியுது? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அசராம நிக்கிறீங்களே எப்படி? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா தாண்டி போறீங்களே எப்படி? எவ்வளவு சிக்னஸ் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு அடுத்து கிளம்பிடுறீங்களே எப்படி? என்னுடைய பலன் கர்த்தருக்குள்ள இருக்கிறது, என்னுடைய பலன் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுல இருக்குது. ஹல்லேலூயா. உம்முன்னு இருந்தா ஏசப்பாக்கு பிடிக்காது, சுடுமூஞ்சி ஏசப்பாக்கு
எப்போ கோபம் மூஞ்சி ஏசப்பாக்கு, எரிச்சல் மூஞ்சி ஏசப்பாக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கிற மூஞ்சி ஏசப்பாக்கு. அடுத்தவங்க பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க, என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, என்ன ஒரு கஷ்டமா இருக்கவங்க மூஞ்ச பார்த்தா அந்த மாதிரி மூஞ்சி இன்னையிலிருந்து நீங்க என்னைக்குமே வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம கவலைப்பட்டா மாத்திரம் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடிட போதா? ஆண்டவர் வேதத்துல வாசிக்கிறோம், கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாதான், ஒரு முடியை நம்மளால வெள்ளையாக்கவும் முடியாது. என்னதான் டை போட்டாலும் 15 நாளைக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி போடணும். அப்படிதானே? ஒரு வாட்டி போட்டு அப்படியே கருப்பே ஆக்கிட முடியுமா? இல்லை. ஆண்டவர் சொல்ல அதை கூட உன்னால மாற்ற முடியாது, இந்த பிரச்சனையை உன்னால மாற்ற முடியுமா? அப்பனா நம்மளால முடியாத ஒன்றை நம்ம போட்டு எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கணும்? ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். என் பாரத்தை சுமக்க ஒருத்தர் இருக்காரு, என் பிரச்சனையை பார்த்துக்க ஒருத்தர் இருக்காரு, என் துக்கத்தை மாற்ற ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் நான் ஏன் துக்கப்படணும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் அழமூஞ்சி மாதிரி வச்சிருக்கணும், நான் ஏன் சோகமா வச்சிருக்கணும்? என் முகம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, என் முகம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா தான் இருக்கும். இன்னும் சத்தமா, மகிழ்ச்சி. என்னை பார்த்தாலே எனக்கு இன்னொரு பேரே என்ன பேரா தான் இருக்கணும்? சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும், என்னப்பா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் ஒரே குஷியாவே இருக்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஜாலியாவே இருக்க? உங்களை பார்த்து நீங்க சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களை சுத்தி 10 பேர் அழுமூஞ்சி இருந்தாலும் அந்த அழுமூஞ்சி நிலைக்காது. இந்த சிரிக்கிற முகத்தை பார்த்தாலே கொஞ்ச நேரம் ஆக ஆக அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, அப்போ முடியும் போது சொல்லுவாங்க, உன்னை பார்த்து பார்த்து நானே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ்ஸான இருக்கிற பர்சனாக தான் ஏசப்பா உங்களை வைக்க போறாரு. ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் சந்தோஷத்தை எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கயோ நாடி போய்கிட்டு இருக்காங்க. நான் இந்த நபர் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த காரியத்துல இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அல்லது இந்த இடத்துல நான் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், இதை செஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷத்தை தேடி ஓடி போகிற லெவல்ல ஏசப்பா நம்மளை வைக்கல. ஆமென். நான் சொல்லுவேன், நீங்க தான் சந்தோஷத்தினுடைய ஊற்று. ஹல்லேலூயா. என் சந்தோஷம் எனக்குள்ளதான் இருக்கு, வேற யாரும் என்ன அனுமதிக்காம வேற யாரும் என்ன சந்தோஷப்படுத்தவே முடியாது. அந்த சந்தோஷம் நிரந்தரமானதும் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்க சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, எப்போ சிரிச்சுட்டே இருங்க. உங்க துக்கத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், சத்தமா சொல்லுங்க, உன்னுடைய 4 கவலையை மட்டும் அவர் மேல வைத்து விடுங்கள். அப்படியா இருக்கு? 10 கவலை மட்டும் அப்படியா இருக்கு? எல்லா கவலைகளையும் அவர் மேல வச்சுட்டு இப்போ சந்தோஷமா பிரசங்கத்துக்கு போலாமா? இப்போ எத்தனை பேர் இன்னும் ஹாப்பியா இருக்கிறீங்க? இன்னும் நிறைய கொஞ்சம் பல்லு பார்க்கலையே, கொஞ்சம் பேர் பல்லே இல்லையோ? ஹல்லேலூயா. 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 வேதத்துல ரொம்ப அங்கலாய்த்து அவங்களுடைய அங்கலாய்ப்பை சந்தோஷமா மாற்றின ஒரு காரியத்தை, ஒரு சகோதரியை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமே. நான் கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட பேச முடியும். இப்போ யாரும் வேதத்தெல்லாம் எடுக்க வேண்டாம், என்ன பாருங்க. ஓகே, நான் வாசிக்க சொல்லும் போது லேட்டர் நம்ம அப்புறமா வாசிக்கலாம். இப்போ கவனிங்க. ஆதி நாட்களிலே எகிப்தை ஆண்ட பார்வோன் ராஜா அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவங்க வீட்டில் பிறக்கிற முதல் பெண் குழந்தைய கடவுளுக்குன்னு கொடுத்துருவாங்க. சில பேர் பலி கொடுப்பாங்க, சில பேர் அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த கடவுளுக்குன்னு அதை விட்டுடுவாங்க. அதுக்கு பெருசா கல்யாணம் பண்றதோ அல்லது அதுக்கு பெருசா காரியங்களை பண்றதோ செய்ய மாட்டாங்க. அதோட கடவுளுக்குன்னு விட்டு விடுவாங்க. அவங்க நினைப்பாங்க, இத்தனை காலம் நான் பண்ண எல்லா தவறுகள், நான் பண்ண எல்லா குற்றங்கள் இந்த பிள்ளை மேல நான் வச்சிடுறேன், இனிமே கடவுள் என்ன பாதுகாப்பாரு, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த முதல் பிறக்கிற பிள்ளைகளை கடவுளுக்குன்னு விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி விடப்பட்ட ஒரு சின்ன மகள் ஒருத்தி அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிறாள். ஆமென்.
ஒரு நாள் பார்வோன் அப்படியே உலா வரார் மேல, அப்படியே பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட ஒரு ஆள் இருக்காங்க, நிறைய பேர் சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த பொழுது அந்த பார்வோனுக்கு அந்த பெண் மீது ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, ஏன் இந்த பெண்ணை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைக்காரர்களை அனுப்பி அந்த பெண்ணை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டி வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப அந்த பெண் அரண்மனையில இருக்கிறாங்க. ஆனா இன்னும் பார்வோன் ராஜா போய் அந்த பெண்ணை பார்க்கல. ஆனா அரண்மனையில அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவளை பார்ப்பதற்காக ஒருத்தர் வராரு. அவங்க கூட இந்த அம்மா ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து ரொம்ப சிரிச்சு அன்பா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் போயிடுறாரு, இந்த அம்மா உள்ள போயிடுறாங்க. இப்படி பல நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பார்வோன் ராஜா அதை பார்த்துடுறாரு. ஹல்லேலூயா. பார்த்துட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த பெண்ணுடைய பெயர் சாராய். என்ன பேரு? சாராய். அவ கூப்பிட்டு கேட்கிறாரு, எம்மா நீ சொன்ன ஃபர்ஸ்ட் உன் கூட இருக்கிறது உன்னுடைய சகோதரன் என்று நீ எனக்கு சொன்ன, ஆனா உன் கூட இருக்கிறது உன் புருஷன் தானே, ஏன் நீ என்கிட்ட மறைச்ச? கடவுள் உன்னை எடுத்துக்கொண்டு இருந்தா கடவுள் என்ன தண்டிச்சிருப்பாரே, சரி நீ தயவு செய்து என்னோட அரண்மனை விட்டு நீ போய்விடுன்னு சொல்லி அந்த சாராயை அந்த பார்வோன் ராஜா அனுப்பி விடுகிறான். ஹல்லேலூயா. அனுப்பும் பொழுது அவன் நினைக்கிறான், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப என் கண்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சா, சரி அவளை எதுக்கு தனியா அனுப்புறது, அவளுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடு, நிறைய மாடு, அவங்க போட்டுக்கிறதுக்கு நல்ல அழகான ஜுவல்லரிஸ், நல்ல தங்கத்துல கம்மல், செயின், ஹாரம், அது மாதிரி நிறைய வளையல், அதெல்லாம் நிறைய கொடுக்குறான். நிறைய வைரங்களை கொடுக்குறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அனுப்பும் பொழுது அவளோடு கூட வேலைக்கென்று ஒரு பெண்ணையும் அனுப்பி விடுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சின்ன பெண்ணின் பெயர் ஆகார். என்ன பெயர்? ஆகார். அந்த பெண்ணை கூட அனுப்பிச்சிடுறா. அவங்க அப்படியே அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுதே சொன்னாரு, ஆபிரகாம் நீ உன்னுடைய தகப்பன் வீட்டை, உன் சொந்தங்களை, உன் தாயை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அவன் கேட்கல எங்க போகணும்னு, அவன் கேட்கல, ஆண்டவரும் அவனுக்கு சொல்லல எங்க போகணுன்ட்டு, போ, அவ்வளவுதான். ஆமென். நம்மளை பார்த்து திடீர்னு ஆண்டவர் வந்து, சிஸ்டர் உங்க கணவரை உங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ரோஸ்லின் அம்மா நான் காட்டுற ஊருக்கு நீங்க போங்க அப்படின்ட்டா அந்த அம்மா பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, கணவன் பிள்ளைகளை ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க கேட்பாங்க எங்க போறதுக்கு டிக்கெட் போடுறது, எந்த பஸ்ல ஏறணும், எங்க டிக்கெட் வாங்கணும் தெரியாது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆபிரகாமுடைய நிலைமை அன்றைக்கு அப்படிதான், சாராயினுடைய நிலைமை அன்றைக்கு அப்படிதான். ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு, அவங்க கிளம்பிட்டாங்க. அவர்கள் கிளம்பி தேசத்தை விட்டு தேசம், நாட்டை விட்டு நாட்டு, வனாந்திரத்தை விட்டு வனாந்திரம், ஆண்டவர் காட்டுகிற இடத்துக்கு அவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி போகும்பொழுதுதான் அவங்க எகிப்தை தாண்டி அவங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப போகும்பொழுது ஒரு அடிமை பெண்ணை அவர்களோட கூட, ஒரு அடிமையாய் சாராளுக்கு இருக்கும்படி ஒரு பெண்ணை அவங்களோட அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பெண்ணின் பெயர் தான் ஆகார். ஹல்லேலூயா. இப்ப அவங்க கிளம்பி அந்த இடத்தை விட்டு வந்தாச்சு. பல வருஷம், பல மாதம், பல வருஷம் அவங்க பிரயாணப்பட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு ஒரு நாள், ஆபிரகாம் வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அவைகளை உன்னால எண்ண முடியுமா? முடியாது. அது போல உன் சந்ததியை யாராலும் கவுண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னார். கடற்கரையில இருக்கிற மணலை எல்லாம் உன்னால எண்ண முடியுமா? முடியாது ஆண்டவரே. அது மாதிரி உன் ஜனம் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா சொல்லி கிட்டத்தட்ட 25 வருஷம் கிட்ட ஆயிக்கொண்டு இருக்குது, அவங்களுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. சாராள் பொறுமை இழந்துட்டா. ஏன்னா ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட ஆயிட்டு இருக்கு, 86 வயசு. இந்த சாராக்கு ஒரு 60-65 வயசு ஆயிருச்சு. இனிமே எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும், இனிமே எப்படி குழந்தை பிறக்கும்? சாராய் மைண்டு பொறுமையை இழந்து யோசிக்குது. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை வேணுமே, எங்களுக்கு ஒரு வாரிசு வேணுமே என்று நினைத்து அவள் ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதை விட்டுட்டு, ஆண்டவரிடத்துல கேட்கறத விட்டுட்டு, அவளே ஒரு ஐடியா பண்ணி தன்னுடைய கணவன் இடத்துல போய் சொல்றா, என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை உமக்கு நான் மனைவியா தரேன், அவங்க மூலமா நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும்.
ஆபிரகாமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு பர்மிஷன் வாங்கணும்னு யோசிக்கல. அந்த நேரத்துல சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த ஆகாரை திருமணம் பண்றான். இப்பொழுது ஆகார் கர்ப்பமாகிறாள். ஹல்லேலூயா. இதை டிசைட் பண்ணது, இத யோசிச்சது ஆபிரகாமும் சாராளும் தான். ஆமென். ஆகார் கிட்ட அவங்க பர்மிஷன்லாம் கேட்கல. ஆகார் கிட்ட உனக்கு விருப்பமா இல்லையான்லாம் கேட்கல. ஏன்னா வசனம் சொல்லுது, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆமென். அப்படின்னா சாரா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை தான் ஆகாருக்கு. அவங்க எதிர்த்து பேச அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ரைட்ஸும் கொடுக்கப்படலை. எனவே இந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தோட சரி நம்மளுடைய எஜமானி சொல்றாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த அம்மா கர்ப்பமாயிட்டாங்க. சாராள் பாக்குறா, அவங்க என்ன செஞ்சாங்களோ எனக்கு தெரியல. சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்றா, இவள் கர்ப்பவதி ஆகி என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, என்ன ரொம்ப இலக்காரமா பாக்குறாங்க. இவ இனிமே என் வீட்டுல இருக்கக்கூடாது, இவளை நான் விரட்டி விடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அந்த கல்யாணத்தை பண்ணது? இதே சாராய் தான். இப்ப சாராய் சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல, இவளை நான் விரட்டுறேன். அந்த பெண்ணை அவங்க விரட்டுறாங்க. வசனம் சொல்லுது, அவள் அதிகமாய் அவளுக்கு வேலையை பாரத்தை கொடுக்குறா, கடினமா அவளை நடத்துறா. ஒரு கர்ப்பவதியால என்ன வேலையெல்லாம் செய்ய முடியாதோ அந்த வேலையெல்லாம் அவளை செய்ய வைக்கிறாங்க. எவ்வளோலாம் கஷ்டப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் ஆகாரை சாராய் கஷ்டப்படுத்துறா. ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஆகார் பார்க்குறா, இவங்க கொடுக்குற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, இவங்க கொடுக்குற வேதனை என்னால் தாங்க முடியல, இவங்க பேசுகிற பேச்சை என்னால் எடுக்க முடியல, நான் ஏன் இங்கே வாழணும், எங்கேயாவது ஓடி போகிறேன்னு சொல்லி யாருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் இந்த ஆகார் ஒரு நாள் காலையில் அந்த வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போகிறா பாலைவனத்தை பார்த்து. ஹல்லேலூயா. பாலைவனம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? டிவியில் பார்த்துருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்களா? பாலைவனத்தில் எங்கு பார்த்தாலும் மணல் மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன புல் பூண்டு கூட இருக்காது, ஒரு சின்ன செடி கூட இருக்காது. முக்கியமாக எங்கேயுமே தண்ணீர் இருக்காது. பல 100 கிலோமீட்டர்ஸ், பல 1000 கிலோமீட்டர்ஸ் ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட வனாந்திரத்துக்கு இந்த அடிமை பெண்ணாகிய இந்த ஆகார் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையும் இல்லை, வாழணும்னு ஆசையும் இல்லை. நான் எங்கேயாவது போறேன், நான் எப்படியாவது ஆகுறேன். இன்னைக்கு நிறைய பேர் தங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பிஷனுமே லட்சியமே இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதை நோக்கி நம்ம பிரயாணப்படுறோம்னு ஒரு தெளிவு இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நோக்கம் இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சபையில கூட நிறைய பேர், ஆண்டவர் ஏன் என்னை அழைச்சிருக்காரு, ஆண்டவர் என் குடும்பத்துல இவ்வளோ பேர் இருந்த பொழுது என்ன மட்டும் ஆண்டவர் எப்படி அவருக்கு என்று தெரிந்து கொண்டாரு, என் கிராமத்துல இவ்வளோ பேர் இருந்த போதும் என்ன மட்டும் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று பாஸ்டம்மாவா என்ன மட்டும் ஆண்டவர் ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு என்கிற நோக்கத்தை நிறைய பேர் தெளிய பண்ணாம பிசாசு நம்ம காதுகள்ல என்ன சொல்றான்னா, நீ மட்டும் வேற வேலை செஞ்சிருந்தனா இன்னைக்கு உன் கையில இவ்வளோ காசு இருந்திருக்கும், நீ மட்டும் இப்படி பண்ணியிருந்தனா உனக்கு இவ்வளோ வருமானம் இருந்திருக்கும், உன்னுடைய கணவர் மட்டும் இப்படி வேலைகளில் போய் செஞ்சிருந்தாருன்னா அவங்கள மாதிரி நீ ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கலாம், நல்ல கார் வாங்கியிருக்கலாம், நல்ல பங்களா வச்சிருந்துருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். பிசாசு சொல்ல 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 கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற நோக்கம், கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு எல்லாமே அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி ஒரு காலத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் தான் இந்த ஊழியத்துக்கு வந்தேனோ, நான் ஏன் தான் இந்த ஊழியத்தை செய்யறனோ, நான் ஏன் தான் ஆண்டவர் பிள்ளையா மாறணும், நான் ஏன் தான் ஆண்டவருக்குள்ள வளர்றணும். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு தேவ ஜனமே, எச்சரிக்கையான ஆரம்பத்திலே சொன்ன உங்களுடைய அழைப்பு விசேஷமானது, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷமானது. அதை அழிக்க பிசாசு என்ன பொய் வேணாலும் சொல்லுவான். பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் அப்படி சாதாரண பொய்யா இருக்காது, நம்புற மாதிரியே இருக்கும், ஆதாரத்தோடே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க 100 வாட்டி அதை தெளிவுபடுத்தி பார்த்தாலும் அது நம்புற மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே பொய். ஹல்லேலூயா. ஏவாள் கிட்ட வந்து பிசாசு என்ன கேட்டான், உங்களை ஆண்டவர் இந்த கனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னாரு, இந்த ஒரு கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவன் சொன்னா, இந்த ஒரு கனியை மட்டும்தான் எங்களுக்கு விலக்கி இருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடலாம். பிசாசு சொல்றான், ஆண்டவர் சொன்னாரு இந்த கனியை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். ஆனா பிசாசு சொல்றான்,
இந்த கனியை நீ சாப்பிட்டன்னா நீ ஆண்டவர் போல மாறிடுவ. உடனே நான் நினைக்கிறேன், யோவாள் யோசிச்சிருப்பா, ஏவாள் அப்படின்னா நம்ம ஆண்டவர் போல மாறக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஆண்டவர் இந்த கனியை சாப்பிட்டா நீ செத்துருவன்னு நம்மள சொல்லியிருப்பாரோ. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே யோசிப்போம். யாராவது ஒருத்தர் உங்களை இந்த காரியத்தை செய்யாத, உனக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஏய் இதெல்லாம் நீ செஞ்சனா இந்நேரம் நீ எப்படியோ மாறிடுவ அப்படின்னு சொல்லும் போது, இதை செய்யாதன்னு சொன்னாங்க பத்தியா, அவங்கள பத்தி நம்ம நினைப்போம், இவங்களுக்கு நம்ம நல்லாயிர போறோம்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க நினைக்கவே மாட்டீங்களோ பொறாம. அதனாலதான் நமக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பாரு இந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, இதை செஞ்சா நீ சூப்பரா ஆயிடுவ, நீ பெரிய ஆள் ஆயிடுவ, நீ உன் வாழ்க்கை அப்படியே ஜொலிச்சிரும்னு சொல்றா. அப்ப இதுதான் உண்மை. அவங்க தான் நமக்கு கெட்டது செஞ்சாங்க, ஆனா அவங்க உனக்கு நல்லதுதான் சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த மாயமாலமான பேச்சு, இந்த ரொம்ப துடிப்பான பேச்சு, இந்த ரொம்ப ஷைனிங்கான பேச்சை நம்ம பார்த்து சரின்னு அதுல விழுவோம். ஏவாள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள். ஹல்லேலூயா. தேவஜனமே கவனமா இருங்க. நீங்க போற பாதை கஷ்டமான பாதையா இருந்தாலும் உங்க மைண்ட்ல ஒரு காரியம் இருக்கணும், என் ஆண்டவர் தான் என்னை இந்த பாதையில நடத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை கண்ணீரின் பாதையா இருந்தாலும், என் பாதை முள்ளுள்ள பாதையா இருந்தாலும், என்னை அழைச்சவர் இதுல நடக்க சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டு தூங்கல, அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கண்ணீர் அவர் பார்க்கிறவர், உங்கள் கதறலை கேட்கிறவர், உங்கள் கூக்குரலை கேட்கிறவர். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு மறைவா இருக்கவே இருக்கிறது இல்லை. ஆமென். ஆண்டு வேதம் சொல்லுது, அவரை அறிந்தவர்களுக்கும் அவரை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். அப்ப அவர் அறிந்தவர்களுக்கும் அறியாதவங்களுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் சிஸ்டர்ஸ், எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பாஸ்டர் அம்மாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. உங்க தேவைக, உங்க எதிர்பார்ப்புக, உங்க கஷ்டங்கள் உங்களை சூழும் போது டவுன் ஆயிடாதீங்க. எழும்பி நில்லுங்க. ஏசப்பா என் கூட இருக்காரு. பரவாயில்ல, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் வனாந்திரத்துக்கு ஓடிட்டா. ஏன் ஓடுறா, எங்க ஓடுறா, எதுக்கு ஓடுறா, எங்க போறா, அவளை ஆதரிக்க யாராவது இருக்காங்களா, எங்கேயாவது போய் ஸ்டே பண்ண முடியுமா, ஒண்ணுமே தெரியாது. ஓடுது, கஷ்டத்தை பார்த்து துக்கத்தை பார்த்து அந்த அம்மா ஓடுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பெண்ணா அந்த இடத்துல நின்று பார்த்தா இன்னைக்கு உலக பிரகாரமான மக்கள் அப்படிப்பட்ட டெசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோமே டிவியில எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஆண்கள் தற்கொலை பண்ணி செத்து போடுறாங்க, குடும்பத்தோட தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. காரணம் என்ன? கடன் பிரச்சனை. காரணம் என்ன? அவமானம். காரணம் என்ன? தோல்வி. காரணம் என்ன? தனிமை. காரணம் என்ன? வறுமை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது, இதை கொடுத்தாலும் நம்மளை கரை கொண்டு சேர்க்கிற தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால இன்றைக்கு பாய்சன் பாட்டிலையும் கயிறையும் ட்ரெயினையும் ஏதோ ஒன்று தேடி அவங்க சாவை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவஜனமே, உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். நான் அழுதாலும், நான் என்ன கஷ்டப்பட்டாலும் என்னை அழைச்ச தேவன் என்னோட கூட தான் வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று என்னோட டேடி வந்திருந்தாங்க, என்னோட அப்பா 2 இடத்துல நேற்று பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, ஒரு மனுஷன் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தானா, ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடிச்சி அவரை நடத்திட்டே வந்தாராம். அதை அவர் பார்த்தாராம். ஐயோ, என் கஷ்டத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கண்ணீர்ல ஆண்டவர் என் கூட இருக்காரு. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு கடற்கரையில நடந்து போனாங்களாம். பார்த்தா 2 பேருடைய காலடி தடங்கள் அங்க இருந்துச்சாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் மாத்திரம், ஒரு காலடி தடம் மாத்திரம் இருக்கா, ஒண்ணு இல்லையா. அப்போ இந்த கஷ்டத்தோடு வந்து அந்த நபர் யோசிச்சாரா, இவ்வளோ சின்ன சின்ன கஷ்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் என் கூட இருந்தாரு, இன்னைக்கு நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இவ்வளோ நொறுக்கப்படுறேன், வாழலாமா சாவலாமான்ற பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ கடன் பிரச்சனை என்ன நொறுக்குது, இந்த நேரத்தில் என் கூட இல்லாமல் இந்த ஆண்டவர் என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் கதறி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஏசப்பா சொன்னாராம், மகனே, சின்ன கஷ்டம் வரும்போது உன் கையை பிடிச்சி நான் நடந்து வந்தேன். உனக்கு நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டம் வரும்போது நீ பார்க்குற கால் தடம் உன்னோட கால் தடம் இல்லை, அது என்னோட கால் தடம். ஆமென். அந்த நேரத்தில் நான் உன்னை நடக்க விட்டல மகனே, உன்னை என் தோளில் நான் சுமந்து நான் நடந்திருக்கிறேன் அதன்னு சொன்னாரா. கரங்களை தட்டலாமா. பிசாசு நிறைய வாட்டி உங்க மனசுல, நீ தற்கொலை பண்ணி செத்துரு, நீ இந்த ஊரை விட்டு போயிடு,
நீ இந்த குடும்பத்தை விட்டு ஓடிடு, உன் அப்பா அம்மா விட்டு போயிடு, இப்படிலாம் உங்ககிட்ட பேசினான்னா நீங்க சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, என் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு ஆறுதல் செய்வார், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல போயிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு நடக்க முடியல, விழுந்து அந்த அந்த சுட்டு எரிக்கிற அந்த வெயில்ல விழுந்து அவள் அழுது கொண்டிருக்கிறா. வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு கர்த்தருடைய தூதன் அவகிட்ட வந்து சொல்றா, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வர, எங்க போற? கவனிச்சிங்களா? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு கேட்டாராம். நான் கேக்குறேன், சாராளின் அடிமை பெண்ணுன்னு தெரியுது, அவ பேரு ஆகாருன்னு தெரியுது, எங்கிருந்து வர எங்க போற தெரியாதா ஆண்டவருக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரியும். உங்க பேரு தெரிஞ்சவருக்கு, உங்க அட்ரஸ் தெரிஞ்சவருக்கு, உங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சவருக்கு, உங்களை உருவாக்குனவருக்கு இன்னைக்கு நீங்க ஏன் அழுது இப்படி துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா? தெரியும். ஆனா அவ சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ சொல்றா, என் நாச்சியாருக்கு நான் பயந்து அவங்க கூட வாழ முடியாம நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னாரு, ஆகாரே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கி அவளோட வாழு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், என்ன கொடுமைக்கார கடவுள் இவரு, நானே முடியாதுன்னு தானே ஓடி வரேன், அந்த பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தானே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பிரச்சனையோடு நான் வாழ முடியாதுன்னு தானே நான் போறேன், அது வேணான்னு தானே நான் வந்துகிட்டு இருக்கிறேன், இவர் என்னை வந்து பார்த்ததும் இல்லாம கேட்டதும் இல்லாம திரும்ப போகணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வர சோதனை, உங்களுக்கு வர கண்ணீர், உங்களுக்கு வர துன்பம், உங்களுக்கு வர துயரம் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை உருவாக்குவதற்கு என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க காதுல அழகழகான கம்மல் போட்டிருக்கீங்க, நிறைய ஜிமிக்கி எல்லாம் நான் பார்க்கிறேன். இந்த ஜிமிக்கி உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது மண்ணுக்குள்ள, சகதிக்குள்ள, கீழே ஆழத்துல எங்கேயோ குப்பையோட குப்பையா இருந்துச்சு. அதை மைன்ஸில் அதை எடுத்து அதை ஜலிச்சு ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அங்கே ஒரு கோல்டு, ஒரு தங்கத்தை சுத்தப்படுத்த எத்தனையோ ப்ராசஸ் தாண்டி தாண்டி கழுவுறாங்க, உடைக்கிறாங்க, அரைக்கிறாங்க, கடைசியில் தீயில போடுறாங்க, திரும்ப குளிர்ந்த தண்ணியில் போடுறாங்க, திரும்ப தீயில போடுறாங்க, திரும்ப அதை அந்த கோல்டு ஸ்மித் போட்டு நல்லா அடிக்கிறாரு, அப்புறம் அதை ஏதோ பண்ணுறாங்க, நெளிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, வளைக்கிறாங்க, சொல்லுங்க, அறுக்குறாங்க, குத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கடையில் போயிட்டு அழகா இருக்கு, இது ஒன்று கொடுங்க, சூப்பராக இருக்கு, எத்தனை கிராம் இது, எவ்வளோ இது அப்படின்னு கேட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அழகாக காதில் போட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் இந்த ஜிமிக்கி அது கடைக்கு வரத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே அது ஜிமிக்கியாக இல்லை, குப்பையாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு தேசத்துல நிறைய குப்பைலாம் இருக்கு, நிறைய கல் இருக்கு, நிறைய துகள்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுக்கல. எது ஜிமிக்கி ஆகணுமோ, எது அழகான செயின் ஆகணுமோ, எது அவர் கையில நல்ல வளையல் ஆகணுமோ அதை மட்டும்தான் அவருக்குன்னு அவர் பிரித்து எடுத்து அதை உருவாக்க தான் உங்களை தீயில போடுறாரு, தண்ணியில் போடுறாரு, உங்களை குத்துறாரு, வளைக்கிறாரு, உடைக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆகாரை பார்த்து சொன்னாரு, நீ போய் உன் நாச்சியாரிடத்துல அடங்கி இரு. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நீ கர்ப்பவதியா இருக்கிற, ஒரு குமாரனை பெறுவ, அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை இப்பொழுது என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அதுல ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென்.
15ஆம் வசனம் வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான், பைபிள் மூடிட்டீங்களா? அந்த இடத்துல தான் ஆகார் சொல்றா, அவர் என்னை காண்கின்ற தேவன். அவர் என்னை இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டேன் எங்க அப்பா அம்மா என்னை விட்டுட்டாங்க. விடுறதுக்கு அது என்ன கோழியா, அது என்ன ஆடா, அது என்ன மாடா, அது என்ன பன்றியா? அது ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷி. அதுக்கு நல்லது கெட்டது தெரியும், அதுக்கு அடிச்சா வலிக்கும், கண்ணீர் வரும், தனிமையை ஃபேஸ் பண்ணும், ஃபீல் பண்ணும், துக்கப்படும், அழும், மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லையேன்னு அங்கலாய்க்கும். தெரிஞ்சும் தாய் தகப்பனால கைவிடப்பட்டுட்டாங்க. சரி, கைவிட்டுட்டாங்க, ஊர் பேர் தெரிஞ்ச ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற ஒரு நிம்மதி இருந்துச்சு. இப்போ அதையும் மாத்தி எங்க போறோம்னு தெரியாம போற ஒரு பரதேசி கூட்டத்துல இந்த அம்மாவை அடிமையா கொடுத்துட்டாங்க. எங்க போறோன்னு தெரியல, இவங்க யாருன்னு தெரியல, இவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல, இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த குரூப்போட இப்ப இந்த அம்மா போறாங்க. தனிமை, வெறுமை, கண்ணீர், வேதனை, இந்த உலகத்துல நீங்க என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாமே இந்த ஆகாருக்குள்ள இருக்கு. 50 வயசுல இல்ல, 60 வயசுல இல்ல, 15 வயசுல இருந்தே இருக்கு. 15 வயசுல இருந்தே இருக்கு. 14 வயசுல இருந்து அதுக்கு நல்லது கெட்டது தெரியறதுக்கு முன்னாடியே வேதனை, கஷ்டம், கண்ணீர், நீங்க சொல்றீங்களே லிஸ்ட், அது எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். இப்போ வந்த இடத்துல நிம்மதி இல்லை, ஓடுறாங்க. அவன் நினைச்சுக்கிட்டா, என் அப்பா அம்மா என்னை மறந்துட்டாங்க, என்னை வித்தவங்க என்னை மறந்துட்டாங்க, வாங்கினவங்க என்னை மறந்துட்டாங்க, அட்லீஸ்ட் என் கணவர் என்னோட கூட ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த அன்பை கூட அவர் என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டாரு. அவர் கூட என்ன புரிஞ்சுக்கல. அவங்க மனைவி, அவங்களுடைய மூத்த மனைவி என்னை இப்படி கஷ்டப்படும் போது ஏன் இப்படி படுத்துறேன்னு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்டதில்லை. என்னை இப்படி தனிமையாக விட்டுட்டாங்களே, என்னை இப்படி கஷ்டப்பட்ட, என்னை நெருக்குறாங்க, எனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எனக்கு வேதனை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் கேட்டும் கேட்காத மாதிரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியில் யாரோ உங்களை துக்கப்படுத்துவாங்க, யாரோ உங்களை வேதனைப்படுத்துவாங்க, ஆனால் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ அவங்கள என்னன்னே கேட்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இவங்க ஒரு வார்த்தை நமக்காக நின்றுருக்கலாமே, நமக்காக இவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. கேட்கல. ஆகார், அவ மனசு உலகத்தையே அவ வெறுத்துட்டா. மனுஷங்களை பார்த்தாலே அவளுக்கு எரிச்சலாக இருக்கு. ஏன்டா இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோன்னு நினைக்கிறா. நிறைய நேரத்தில் நான் ஒரு ஆடாக பிறந்திருக்கலாமே, நான் ஒரு நாயாக பிறந்திருக்கலாமேன்னு கூட அவன் மனசில் நினைக்கிறா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு இருக்கிற அந்த மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது மேலே வச்சிருக்கிற பாசத்தை கூட, அது மேலே வச்சுக்கிற அக்கறையை கூட என் மேலே வச்சதில்லை. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? ஆகார் நினச்சிட்டா, என் கணவர் என்னை என்னன்னு கூட விசாரிக்கலை, எனக்காக எனக்கு நிற்க வேண்டிய நேரத்தில் என் கணவன் வந்து நிற்கலை, என்னை ஆறுதல் படுத்தலை, என்னை எல்லாரும் தனிமை, இனிமேல் நான் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும், அதனால தான் ஓடிட்டா. நான் சொல்கிறேன், சாராய் அவளை கஷ்டப்படுத்தினதுனால அவள் அந்த வீட்டை விட்டு போகல. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? பெண்கள் சைக்காலஜி புரியுதா உங்களுக்கு? பெண்கள் மனநிலை, கஷ்டம் ஒருத்தன் படுத்துறான்லாம் அவங்க போயிட மாட்டாங்க, அதை விட கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கவும் சொல்லுங்க தெரியும். ஆனால் அவங்க எப்போ விரக்தி ஆவாங்கன்னா, தான் நேசிக்கிற, தன்னை திருமணம் பண்ண கணவர் தனக்காக நிற்கலைன்னும் போது தான் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வேணான்னு தோணும். அவர்கள் அவங்கக்கிட்ட அந்த பாசத்தை காட்டாத போது தான் அவங்களுக்கு அந்த ஹேட்ரட்னு ஒன்றே அவங்க மனசில் உருவாகும். கஷ்டப்படுத்துகிறவங்களால என்றைக்குமே அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஆகாரை வனாந்திரத்துக்கு ஓட வச்சது. அவன் நினைச்சிட்டான், என் கணவன் கூட என்ன நேசிக்கலை, அப்புறம் வேற யார் என்ன நேசிக்க போறா? வேண்டாம், எந்த உலகமும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், சோறு வேண்டாம், எது வேண்டாம், ஓடிட்டா. அங்க போய் அவன் நினைச்சிட்டா, இந்த வனாந்திரத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஒரு மரம் செடி கூட இல்லை, இங்க யாருமே இல்லை, இங்க லைஃபே கிடையாது. ஹல்லேலூயா. இங்க ஒரு சின்ன உயிரே இங்க கிடையாது. இது ஒரு வறண்ட நிலம், ஒரு வனாந்திரம், யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், இங்க நான் சாக போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாவை தேடிக்கிட்டு இருக்கிறா. வருதா சாவு என்ன தேடி வருதா. அவ தேடின சாவெல்லாம் அவளை தேடி வரல. அவ எதிர்பார்க்காத கர்த்தருடைய தூதன் வந்தாங்க, நின்னான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.
நீங்க உங்க லைஃபினுடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது யாரு மேல நீங்க அங்கலாச்சு நீங்க துடிச்சு ஆண்டவரே என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே நீங்க அழும்போது உங்க உயிரெல்லாம் போகாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. ஆகாரை பார்த்து சொன்னார், சாராளி நாடி. அவன் நினைச்சிட்டா என்னை பத்தி யாருக்கு தெரியும்? ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீ யாரு, நீ எங்கிருந்து வர? ஹல்லேலூயா. நீ யாரு, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து சொல்றாரு, ஹலோ சிஸ்டர், யாரு நீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கேட்பேன், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, நான் கேட்பேன். ஆனா ஏசப்பா கேட்க மாட்டார். அப்படிதானே? அவர் வந்து சொன்னார், ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ யாருன்னு தெரியும், உன்னை கஷ்டப்படுத்துறது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? ஏசப்பா கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு விளங்க வைப்பாரு. சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அது வந்து ஆகார கீழ்ப்படுத்துறதுக்கு இல்ல, ஆகார நீ ஒரு அடிமைன்னு சொல்றதுக்கு இல்ல, நீ அவளை இன்சல்ட் பண்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்லல. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, உன்னை உங்க எஜமான்டி உன்னை என்னெல்லாம் சித்திரவதைப்படுத்தினா எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ அந்த வீட்டில் அடிமையா நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்ட எனக்கு தெரியும். சாராய், உன்னை என்னெல்லாம் துக்கப்படுத்தின எனக்கு தெரியும். ஆகார், எங்கேருந்து வர, எங்கே போகிற, என்ன பண்ண, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? அதுக்கு தான் அவர் கேட்டார், எங்கேருந்து வர, உனக்கு எங்கே போகிற, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, எங்கே போகிற? அப்போ அவள் கஷ்டத்தை சொன்னதும் சொன்னார், பயப்படாத, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். ஹல்லேலூயா. அருமையான பெண் ஊழியரே, அருமையான பெண்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசையாய் வந்திருக்கிற தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க அங்கலாய்ப்பை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. நீங்க அழுத அழுகை அவர் பார்த்திருக்கிறார், உங்க துக்கத்தை அவர் பார்த்திருக்கிறாரு. அதனால சொன்னார், கர்த்தரும் அங்கலாய்ப்பை பார்த்தார், நீ ஒரு குமாரனை பெறுவ, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. ஹல்லேலூயா. அவன் நினைச்சிட்டான், என் வாழ்க்கை இஸ் கோயிங் டு கெட் க்ளோஸ்ட், என் வாழ்க்கை முடிய போகுது. அவர் சொன்னார், உன் வாழ்க்கையில முடியல, உன்னால ஒரு வாழ்க்கை உருவாக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நினைச்சிட்டீங்க, நான் கஷ்டப்பட்டேன், என் கஷ்டம் இப்படியே முடிஞ்சிட்டோம், இதோட அழிஞ்சிட்டோம். நீ கஷ்டப்பட்டு சாவறதுக்கு உன்னை ஆண்டவர் உருவாக்கல. உன்னால அநேக ஜீவன்களை கொண்டு வர, அநேகரை உயர்த்த, அநேகரை வாழ வைக்க, அநேக ஜாதிகளை எழுப்ப, அநேக சந்ததிகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவஜனமே. கர்த்தருடைய சிற்றையை அற்பமா எண்ணாதீங்க. சோதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார், உங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா ஆகார் அங்கிருந்து எழும்பி அவ கிளம்புறா. அவ சொன்னா, என்னை காண்கிறவரை நான் இந்த இடத்துல நான் கண்டேன். எனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை நினைச்சேன், எனக்கு அப்பா அம்மா இல்லை, கணவர் இல்லை, எஜமாட்டி இல்லை, யாரும் இல்லை நான் நினைச்சேன், சொந்த பந்தம் இல்லை நினைச்சேன். ஆனா என்ன பார்க்கிற ஒருத்தரை இந்த இடத்துல நான் பார்த்தேன் என்று சொல்லி அவருக்கு என்ன பேர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன். லஹாய் ரோயி, லஹாய் ரோயி. இன்ன வரிய அந்த இஸ்ரவேல்ல அந்த கிணற்றுக்கு பெயர் லஹாய் ரோயி. அவர் சொன்னா, என்னை காண்கிற தேவன், அவர் நான் இந்த இடத்துல பார்த்தேன். ஆமென். லஹாய் அப்படின்னா கிணறு, ரோயி அப்படின்னா என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நான் இந்த இடத்துல பார்த்தேன். திரும்ப வீட்டுக்கு போறா. எல்லாரும் வந்து ஆகார் எங்க போயிட்டு, உன நாங்க எங்க தேடணும், அங்க தேடணும், எங்க இருந்த. அவர் ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப போகும்போது சோகத்தோட போனா, வரும்போது சந்தோஷத்தோட வந்துட்டா. இப்போ கொஞ்சம் நாள் ஆகுது. இப்போ கொஞ்சம் அவளை அப்படியே விட்டுட்டாங்க, அமைதியாக விட்டுட்டாங்க. சரி, எங்கேயோ ஓடிட்டா வந்துட்டா, ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ ஆகாருக்கு பிள்ளை பிறக்குது. ஆகாருக்கு பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்து அப்படியே வளருது. திரும்ப கர்த்தர் சாராளை நினைத்தருகிறார். ஏன்னா சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார்ல, இப்ப சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்மவேலுக்கு இப்ப 12 வயசு. இப்பதான் ஈசாக்கு பிறந்திருக்கிறான் சாராளுக்கு. ஒரு நாள் சாராள் நினைக்கிறா, இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என் பிள்ளை கூட வளரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப பாருங்க அவ புத்தி, திரும்ப பாருங்க அவளுடைய எண்ணம் எவ்வளோ கீழ்த்தரமா போய்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஆபிரகாம் கிட்ட போய் சண்டை போடுறா, இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என் பிள்ளை கூட வளரக்கூடாது, அவன் என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்றான். ஹல்லேலூயா. அதனால அவனை நீங்க விரட்டி விடுங்க. இந்த முறை ஆபிரகாமுக்கு வலிக்குது. ஹல்லேலூயா. ஏன் வலிக்குது?
ஃபர்ஸ்ட் முறை ஆகார கடினமா நடத்தும் போது அவனுக்கு வலிக்கல, ஏன்னா அது ஆகார் தானே. இப்போ அவனுக்கு பிள்ளையோட சேர்ந்து விரட்டி விடுங்கன்னும் போது இப்போ வலிக்குது. ஏன் வலிக்குது? இவனும் என் பிள்ளையாச்சே, இஸ்மவேல் என் கூட 12 வருஷம் இருந்தான், நான் அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன், செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்தேன், என் பிள்ளைய விரட்ட சொல்றாளே என்னுடைய மூத்த மனைவி. இப்போ மன கஷ்டத்தோட ஆண்டவர்கிட்ட போய் அழுவுற, ஆண்டவரே என்னை சாரால் என் பிள்ளையும் இந்த ஆகாரையும் விரட்ட சொல்றா, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னாரு, உன் மனைவி உனக்கு என்ன சொல்றாளோ அதை செய். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரே ஷாக்கு, ஆண்டவர் அப்படி சொல்வாருன்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்னா, முதல் முறை அவ உனக்கு அந்த பொண்டாட்டியா அவளை கொடுக்கும் போது அன்னைக்கு நீ என்ன கேட்டிருக்க வேண்டாமா? ஆண்டவரே என் மனைவி இவளை என்ன கல்யாணம் பண்ண சொல்றா, ஆனா நீங்க எனக்கு வாக்குதத்தம் பண்ணிருக்கிறீங்க, நான் இதை பண்ணலாமான்னு கேட்டிருக்கணும். அன்னைக்கு நீ கேட்கலல்ல. இன்னைக்கு கஷ்டம் வரும்போது கண்ணீர் வரும்போது என்கிட்ட அல்ற, போடா போ, உன் மனைவி என்ன சொல்றாளோ அதன்படி நீ செய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அனுப்ப சொன்னா நீ அனுப்புப்பா, அவனும் வித்தா இருக்கிறதுனால நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாமுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. காலையில விடியற் காலம் ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பார்சல், 4 ரொட்டி, 4 பரோட்டா, 4 சப்பாத்தி சுருட்டி ஒரு பேக்ல கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் போங்க அப்படின்னு அனுப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நெருக்கம். அவன் நினைச்சிருப்பா, அதுக்கு தான் நான் அன்னைக்கே ஓடி வந்தேன், என்னை விட்டுருந்தா நான் அன்னைக்கே என் பிள்ளை பிறக்காமையே நான் செத்து போயிருப்பேன். இன்னைக்கு நானும் கஷ்டப்படுறேன், என்னால என் பிள்ளையும் கஷ்டப்படுதே. அவன் நொந்து அழுவுறா, வேதனைப்படுறா, மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொள்றா. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான். அவ்வளோ பெரிய செல்வ சீமான், சரி விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டல, கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வைரம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் ஆடு மாடு எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. ஆனா அவன் ஒன்றுமே கொடுக்கல. சாரால் சொல்லியிருப்பா போல, எதுவுமே கொடுக்காம அவங்கள அனுப்பிவிடு. அவன் போய் அனுப்பிட்டான். திரும்ப ஆகார் மனசு நிறைய வேதனை, கையில பிள்ளை, ஆண்டவர் மேல இப்ப கொஞ்சம் கோபம். ஹல்லேலூயா. எதுக்கு என்ன பார்த்தீங்க? துக்கத்தோட இப்ப திரும்ப எந்த வனாந்திரத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடினாலோ, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப அதே வனாந்திரத்துக்கு திரும்ப ஓடுறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சூருக்கு போகிற வழியிலே ஆகார் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். ஆமென். இப்ப தனியா இருந்தா கூட பரவாயில்ல, செத்து போவதை பத்தி யோசிக்கலாம். இப்ப பிள்ளை இருக்கே, என்ன செய்ய? ஒரு பாட்டில் தண்ணி. இப்ப நீங்க வேலைக்கு 100 நாள் வேலைக்கு போறீங்க, இந்த ஒரு பாட்டில் தண்ணி உங்களுக்கு பத்துமா? 11 மணிக்கே காலி ஆயிடும். 12 மணிக்கு வெயில் நேரத்துல இன்னொரு 5 பாட்டில் தேடுவீங்க. தண்ணி. நம்ம ஊர் வெயிலுக்கே அப்படி இருக்காது, பாலைவனம் வெயில் எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு, ரொட்டி காலி ஆயிடுச்சு. இப்ப பிள்ளை அழுகுறான், 12 வயசு குழந்தை, தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அழுதுட்டு இருக்கான். வசனம் சொல்லுது, கல்லெறிகிற தூரத்துல பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு, அழுகுற சாக கிடக்கிற பிள்ளையை விட்டுட்டு இவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வாஸ்தம் 16ஆம் அதிகாரம், இப்போ 21ஆம் அதிகாரத்துல அவள் பிள்ளையை விட்டுட்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அன்றைக்கு வந்த அதே கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுதும் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரே, பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். முதல் முறை ஆகாருடைய சத்தத்தை கேட்டு வந்தாரு, 2வது முறை பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ ஜனமே. நான் திரும்ப சொல்றேன், உங்க அங்கலாய்ப்புல, உங்க வேதனையில, உங்க கண்ணீர்ல உங்களை சாகடிக்கிற தேவன் இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதோ பார், அங்க ஒரு கிணறு இருக்கு, போய் பிள்ளைக்கு தண்ணி கொடு. அவள் போய் பிள்ளைக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா. இப்ப சொல்றா, நீ பயப்படாத, இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கரம் எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், அவனை நான் பெரிய ராஜாவாய் மாற்றுவேன், பெரிய பிரபுவாய் மாற்றுவேன். அவனிடத்துல இருந்து பிரபுக்கள் எழும்புவார்கள், அவனிடத்துல இருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். அவனை நான் பெரிய ஜாதியாக்கி அவனை நான் ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ ஜனமே. காலமெல்லாம் அழுதுகிட்டு இருந்த ஆகார், காலமெல்லாம் துக்கப்பட்ட ஆகார்,
காலமெல்லாம் வேதனைப்பட்ட ஆகார், அவ வாழ்க்கையில சந்தோஷம்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது, சிரிப்புன்னா அது எப்படி இருக்குன்னே தெரியாது, அவ ஜாலியா இருக்கிறதுனா என்னன்னே அவளுக்கு தெரியாது. அவ வாழ்க்கை குழந்தையில இருந்து கண்ணீர் 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 கண்ணீர். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நீ கண்ணீர் விட போறதில்ல, இனி நீ அழமாட்ட, நீ அழுததெல்லாம் போதும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்க கண்ணீருக்கு ஒரு டைம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க கஷ்டத்துக்கு ஒரு டைம் இருக்கு. அதுவே வாழ்க்கை இல்ல, அதுவே முடிஞ்சிடாது. ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். பிள்ளையினுடைய 13வது 12 13 வயசுல ஆகாரின் கண்ணீருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ப கர்த்தர் வச்சுட்டார். இனி நீ அழமாட்ட ஆகார், உன் பிள்ளை கூட நான் இருப்பேன். வசனம் சொல்ல, அதன் பின்பதாக ஆகார் அந்த வனாந்திரத்திலே குடியிருந்தாலாம். ஏன்னா தண்ணி இருக்குல்ல, ஆண்டவர் ஒரு கிணற்றை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டார்ல, பக்கத்திலே ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே அவங்க வாழ்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறா. அவங்களுக்கு பிள்ளைக பெருக்கிறாங்க. அவளுடைய சந்ததி வளருது வளருது வளருது. ஒரு பக்கம் எப்படி ஈசாக்குடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கோ, இன்னொரு பக்கம் இஸ்மவேலுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருந்தது. அவ பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களெல்லாம் அவ பார்த்து பாட்டியாய் சந்தோஷமா நல்ல ஜாலியா அவ நிம்மதியா கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவள் மரித்தாள். ஹல்லேலூயா. தேவச்சனமே, ஏசப்பாவை நம்பி வந்துட்டீங்க. ஆண்டவர் யாருன்னு தெரியாத அலைஞ்ச ஆகாருக்கே அவ்வளோ செஞ்சுட்டாரே. நீ ஆண்டவர் இரவும் பகலமா நம்பி அவருடைய சமூகத்துல அழுது ஜெபித்து அவருக்காக ஊழியம் செய்கிற பெண் ஊழியரே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவங்க உலகம் ஃபுல்லா ஈசாக்கின் சந்ததியா பழகி பெருகி ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, யூதர்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அது போல ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஆகாரின் சந்ததியாய் இஸ்மவேலர்களாய் அவர்களும் பழகி பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்துல எங்க நிறைய பணம் இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்க நிறைய தங்கம் இருக்குன்னா அவங்க கிட்ட தான், அரேபியால தான் இருக்கு. எங்க நிறைய பெட்ரோலியம் அது மாதிரி எண்ணெய் எல்லாம் இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆகாரை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆகாரின் கண்ணீரை பார்த்த கர்த்தர், ஆகாரின் அங்கலாய்ப்பை பார்த்த கர்த்தர் அவங்கள ஆசீர்வதி. இன்றைக்கு வரை அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இன்றைக்கு வரை அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. தேவச்சனமே, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உங்களை உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி அப்பா சமூகத்தை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாங்கள் திருப்ப போகிறோம். ஆண்டவரே, எங்க கூட நீங்க இருங்கப்பா. எங்களுடைய அங்கலாப்பை மாற்றுங்க, எங்க துக்கத்தை மாற்றுங்கப்பா, எங்க கண்ணீரை மாற்றுங்கப்பா, எங்க வேதனைகளை மாற்றுங்கப்பா. Lord, change my desert, change my desert. என்னுடைய பாலைவன வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா, சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல தாய் தகப்பன் எங்களை கைவிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் எங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், கணவர் எங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம்ப்பா, நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க எங்க கூட இருங்கப்பா. ஆகாரின் அங்கலாய்ப்பை பார்த்த கர்த்தர், ஆகாரின் அழுகுரலை பார்த்த கர்த்தர், இன்னைக்கு எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்களை கண்ணோக்கி பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்க, வலது கரத்தை தூக்கி காட்டுருங்க. ஆண்டவரே, என்னை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உலகத்தின் ஆசா மோசங்கள் வேண்டாம், உலகத்தின் அன்பு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்க எங்களை நிறைச்சிருங்கப்பா. எத்தனை பேர், எத்தனை சகோதரிகள் இன்னைக்கு உங்க வலது கரத்தை தூக்கி ஆண்டவர் சமூகத்துல, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு காட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க. உங்க அன்பு எங்க இருதயத்தை நிறைக்கட்டும், உங்களுடைய பாசம் எங்க இருதயத்தை நிறைக்கட்டும்பா. உங்களுடைய ஆண்டவரே அன்பு எங்களை நிறைக்கட்டும் கர்த்தாவே. உங்களுக்காக வாழ்கிற வைராக்கியம் எங்க இருதயத்துல வரட்டும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற வைராக்கியம் எங்க இருதயத்துல வரட்டும்பா. எங்களை பயன்படுத்துங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தங்கள் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை தனித்தனியா பேர் பெறாய் தேவன் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, உன் ஜீவனுக்கு ஈடாய் நான் ஜனங்களை தருவேன்னு சொன்னீங்களே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பெண் ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் அக்கினி ஜுவாலைகளை நீர் பயன்படுத்துங்க ராஜா. அவங்க நிந்தையை கண்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, துக்கப்பட்ட இடத்துல, தலைகுனிவப்பட்ட இடத்துல, ஆண்டவரே அவங்க வெட்கப்பட்ட இடத்துல அவங்க தலைகளை கர்த்தர் நீங்க உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற எங்கள் கர்த்தர். இந்த பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற இந்த புதிய வருஷம் 2026 ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய எல்லா தீமைகள் மறைகிற வருடமா இருக்கட்டும். பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. எங்களை அங்கலாய் போய் பார்க்கிற எங்கள் கர்த்தர் சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியங்களை அருமையாய் ஆண்டவரை ஒழுங்குபடுத்துற ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென்.